பட்டானியா சொல்லு மாமா. என்ன காலையிலேருந்து யாரும் ஆளே காணோம். கலாய்க்காம வேற வாய் வேற நம்ம வேற ஊருக்கு வேற தெரியல மாமா. நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க மாட்டாமல் இருக்க போகிறான். வரட்டும். ஹை பட்டாணி யார் அவனுங்க? காலத்தில் அதை எங்கே கிளம்பி போயின்னுக்கிறானுங்க. தெரியல மாமா. கையில் ஏதோ புக்குலாம் வச்சுன்னு போகிறானுங்க. என்ன தெரியலையே. வரட்டும் யாராக இருந்தாலும் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பிடிச்சிருவோம். டேய் நக்கல் நாகப்பன் நிற்கிறான்டா. பார்த்தா கலாய்ச்சிருவான்டா. பார்க்காத மாதிரி போயிடலாம்டா. வாடா போய்டும் வாடா. கூப்பிட்ற பட்டானே அவங்கள. தம்பி நீ வா. என்னண்ணா சொல்லுங்கண்ணா. எங்கே போகிறீங்க? சர்ச்சைக்கு போயிட்டுருக்கண்ணா. ஓ சர்ச்சைக்கு போகிறீங்களா? ஆமாண்ணா. சரி டென்ஷனாக ஆயிடுச்சு. வத்திப்பிட்டு தான் கொடுப்பா. என்னண்ணா இப்படிலாம் கேட்குறீங்க? வத்திப்பிடல இல்லைண்ணா. என்னப்பா சர்ச்சைக்கு போகிறான்றா வத்திப்பிடலன்றா அப்புறம் எப்படி மெழுகுவத்தி ஏற்றுவேன்? மாட்டினியா அண்ணா நாங்கள் மெழுகுவத்திலாம் ஏற்ற மாட்டோண்ணா. வேற என்னப்பா பண்ணுவா? கொசுவத்தானே ஏற்றுவோம். ஓ நக்கல்கே நக்கலா? ஓ எனக்கேவா? நான் ஏற்றது தானே சொல்லுவோம். சரி விடு. அங்கே போய் என்னதான் பண்ணுவீங்க சர்ச்சில்? ப்ரேயர் பண்ணுவோண்ணா. என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவோண்ணா. ஓ எல்லாருக்காக பண்ணுவீங்களா? ஆமாண்ணா. சரி அப்பா எனக்காக பண்ணேன். சரி என் பொண்டாட்டிக்காக பண்ணேன். என் பிள்ளைக்காக பண்ணேன். என்ன மாமா பண்ணு? நீயோ துண்ணேன். என் மச்சான் பட்டாணிக்காக பண்ணேன். அப்புறம் வந்து எல்லாரையும் நக்கல் அடிக்கணும் பண்ணுறான். சரிண்ணா பண்ணுறேண்ணா. நீங்களும் சர்ச்சுக்கு வாங்கண்ணா. ஏசு உங்களை நேசிக்கிறார். என்ன நேசிக்கிறாரா? ஆமாண்ணா. இங்கே இருக்கிறவங்க யாரும் நேசிக்கல. ஏசு அது நேசிக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு ஒரு 5000 பணம் வாங்கி கூடான். அண்ணா மாமா நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் வாங்கி கொடு சொல்லுமா. வாங்கிக்கலாம் 2000 தரான். அண்ணா உங்களுக்காக ப்ரேயர் வேணா பண்ணுறோண்ணா. என்னடா வாங்கி தர மாட்டான்றான். சரிண்ணா சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புறோண்ணா. சரியா கேட்க மறந்துட்டேன். என்ன ஊர் நீங்கள் புதுசாகிறீங்க? எங்கள் ஊர் ஆற்காடுண்ணே. ஓ ஆற்காடா? ஆமாண்ணே. ஊர் ஏற்காடு. ஆமாம் ஒரு சுடுகாடு. சுடு. சரிண்ணா டைம் ஆயிடுச்சுண்ணா. நாங்கள் கிளம்புறோம். என்னடா போகிறேன்றீங்க? சரி வரும்போது ஏதோ நக்கல் நீங்கள் போல. இல்லை நான் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லேண்ணே. இல்லை மாமா சொன்னானுங்க மாமா. இல்லை நான் சொல்லண்ணே. பட்டாணி சொன்னாங்களா இல்லையா? சொன்னானுங்க மாமா. சொல்லண்ணே. போய் சொல்லக்கூடாது. அப்போ என் பேர் நீங்கள் நக்கல்னே வச்சிட்டிங்களா? இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை. அப்போ என் பேர் நக்கல் இல்லையா? ரொம்ப நக்கல் தானே. அப்போ என் பேர் நக்கல்னா உன் பேர் விக்கில். என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? உன் பேர் விக்கில். நீங்கள் 2 பேர் சர்ச்சுக்கு போகிறதுக்கு விக்கினே போகணும். போங்க சொல்கிறீங்க வேணா. போங்கடா விக்கினே போங்க. விக்கல மாமா. விக்குங்க விக்கினே போங்க. நான் தண்ணி கொண்டு குடிக்கிறேன். சர்ச்சுக்கு வர மணி ஆயிடுச்சு. விசுவாசிங்க போயிட்டாங்க. பாசம் நான் லேட்டாக போகிறேன். ஆமா புதுசாக ஒரு ஆள் யாரா இருப்பா. வாட்டி யாராக இருந்தாலும் கலாச்சி விட்டலாம். இவரு ஒரு முடி முடிச்சிருவோம் சார். தம்பி என்னம்மா? சரிங்க சார் போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறோம்ப்பா. சர்ச்சுக்கு போகிறீங்களா சார்? சரிங்க சார். சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்கிறீங்க. சர்ச்சில் வெள்ளை கலர் நைட்டு தானே போட்டு நிற்பாங்க. நைட்டியா? நைட்டி இல்லைப்பா, அது பேர் அங்கி. ஓ ஃபாதரா நீங்கள்? ஃபாதர் ஆசீர்வாதம் பண்ண. ஏய் என்ன பண்ணுறேன்? நான் ஃபாதர் 1 ரூபா கூட வச்சிடல. ஆமா நான் ஒரு 10 ரூபா எடுத்துட்டேன் பாரு. 10 ரூபா எடுத்துட்டியா? பட்டாணி தேர்ட்ட விடு. கண்டுக்காதா ஃபாதர். நாங்கள் என்னமோ நீங்கள் என்னமோ எப்படி சொல்கிறது, எல்லாரும் லேடிஸ்லாம் கலர் நைட்டி போட்டு நிற்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது வெள்ளை நைட்டி போட்டுக்கிறேன்னு நினச்சேன் ஃபாதர். இல்லைப்பா அது வந்து ஃபாதர் போடுவாங்க. அது வந்து நைட்டி கிடையாது, அங்கி. ஓ அங்கியா? அங்கி. அப்போ நீங்கள் போகிறது அங்கினா நாங்கள் போகிறது லுங்கி. என்னப்பா அந்த மாதிரிலாம் பேசி நிற்கிறீங்க? அப்படிதான் ஃபாதர் பேசுவோம். என்ன நீங்கள் யார் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் யாருப்பா? உங்கள் பேர் என்னப்பா? என்னோட பேர் நான் சொல்கிறதோட என் மச்சான் பட்டாணி சொல்லுவான். பேர் நக்கல் நாகப்பன். பட்டாணி இல்லாமல் ஒரு பேர் இருக்கு? இருக்கு ஃபாதர். எங்கள் பேர் ஃபாதர் பட்டாணி தான். ஓ நீங்கள் தான் நக்கல் நாகப்பனா? ஆமாம் ஃபாதர். சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரையும் நக்கல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா. ஒரு நல்ல மனுஷனாக வாழுங்க. ஏன் எல்லாரையும் நக்கல் பண்ணுறீங்க? சரிப்பா எனக்கு சர்ச்சுக்கு மணி ஆயிடுச்சுப்பா, நான் போகிறேன்ப்பா, என்னை விடுங்கப்பா. சரிங்க ஃபாதர். சரிங்க ஃபாதர். பார்த்து போங்க ஃபாதர். சரிப்பா பார்த்து போகிறோம். சரிங்க ஃபாதர். வரேன் ஃபாதர். சர்ச்சுக்கு வரேன் அடுத்த வாரம். ஃபாதர் சர்ச்சுக்கு வர எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோம். நல்லா அபிஷேகத்தில் நினைஞ்சு ஃபஸ்ட்டு பாட்டு, அதுக்கப்புறம் 2வது ப்ரேயரு. இப்போ இப்போதைக்கு பாட்டு பாடலாம். துதிப்பே துதிப்பே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உள்ளமே துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஐயோ என்னாச்சு உனக்கு? வேளையிலும் துதிப்பேன். ஹலோ தம்பி, ஹலோ என்னப்பா பண்றீங்க இங்க வந்து? ஆயிடுச்சு பாதர் அவனுக்கு பாருங்க பாதர் வித்தியாசமா பண்ணுறான பாதர் அவனுக்கு ப்ரேயர் பண்றாங்கப்பா, அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணக்கூடாதுப்பா. ஆயிடுச்சு கை கால் ஈத்திச்சு பாதர் அவனுக்கு. இல்ல இல்ல, அதனால தான் சர்ச்சில் 108 வந்து ஃபோன் ப்ரேயர் பண்ணேன். பண்றாங்க. அவங்கள வந்து ஏன் அப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியா பாதர்? அந்நிய பாஷையில நிரம்பி ப்ரேயர் பண்றாங்கப்பா. அதிகம் பாதர் இப்படி இப்படின்றானுங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுப்பா. சரிங்க ஃபாதர். ரோட்ல தான் நக்கல் பண்றீங்க, பாத்தீங்கன்னா வந்து சர்ச்சிலையும் நக்கல் பண்றீங்களே. பண்றானுங்க பாதர் அவனுங்க. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுப்பா. சரிங்க நீ ஃபாதர், மனம் திரும்பி வாழு. ஏன் சரிங்க அப்படிலாம் ஃபாதர். பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க அது வந்து குதிப்பேன் இல்ல, துதிப்பேன். நீங்க வந்து உள்ள குதிக்கிறீங்க. என்ன பார்த்தா துதிப்பீங்க. துதிப்பேன் 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 யாரும் துதிப்பேன். குதிக்கல, நான் கூச்சம் பாதர். அப்படி அங்கெல்லாம் அப்படி குதிக்க கூடாதுப்பா. சரிங்க சரிங்க ஃபாதர். பட்டானியா சொல்லு மாமா. கையில் எவ்வளோ வச்சுக்கிறா? 1 ரூபா ஒன்றும் இல்லை. 1 ரூபா கூட இல்லை. சரி நான் போயிட்டேன் ஃபாதர்கிட்ட போயிட்டு ஒரு கதையை பேச்சை போட்டு ஒரு 5000 உசார் பண்ணுவார். 5000 வாங்கிட்டேன் எனக்கு. காலையில் 2500 தானே ஆளு பார்த்து. பார்த்துட்டியா? போயிட்டு வா பார்த்து. ஃபாதர் 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 போப்பா. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபாதர். அவன் பொண்டாட்டியால் அடி பார்த்துச்சு ஃபாதர். பார்த்தாலே பயமா இருக்குதுப்பா. அதான் ஃபாதர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன் ஃபாதர். மன நீ கஷ்டம் நின்று பேசுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். சரிங்க ஃபாதர். ஃபாதர் கொஞ்சம் ஒரு 5000 ரூபாய் ஊற்றினா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் உதவும் ஃபாதர். 5000 வச்சுக்கிற அளவுக்கு நான் எதுவும் இது பண்ணலப்பா. கொடுங்க ஃபாதர். ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. லாரி அடிபட்டுச்சு ஃபாதர். படத்துக்கு போனாங்க ஃபாதர். அப்படியா? அடிபட்டுச்சு ஃபாதர். சரிப்பா, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். என்கிட்ட 5000 ரூபாய் இல்லை, இருக்கிறத நான் ஏதாவது கொடுங்க ஃபாதர். ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் இது சரி பண்ணிக்காதீங்க. ஃபாதர் சரி. சரிப்பா, அழாதப்பா, நல்லா இருப்பாங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. சரிப்பா. நக்கல நக்கல அது விட உன் பொண்டாடி புள்ள ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்க எங்க ஜிஹெச்ல. பார்த்தா அந்த பேச்சை போட்டு 5000 உசார் பண்ணுவார். பாடுறா உண்மையான மேடா கையில ரத்தம் பாடுறா. ஓய் என்னடா சொல்றா? நக்கல ஃபாதர் தப்பு பண்ணிட்ட ஃபாதர், தப்பு பண்ணிட்ட ஃபாதர். அப்படியா? தெரியாம உங்ககிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு போயிட்டேன் ஃபாதர். உண்மையாலுமே என் பொண்டாடி பிள்ளைக்கு அடிபட்டுச்சு ஃபாதர். ஐயோ சாரிப்பா, நீ அது மாதிரி போய் பேசக்கூடாதுப்பா. ஃபாதர் என்ன பண்ணுறது தெரியல ஃபாதர். பயமா இருக்கு ஃபாதர். டாக்டர் சொல்லிட்டாங்க ஃபாதர், கும்புற கடவுள் தான் உங்களுக்கு பார்த்துக்கணுன்ட்டு. சரி, நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. பயமா இருக்கு ஃபாதர். கொஞ்சம் எதாவது பண்ணுங்க ஃபாதர். இவ்வளோ நாள் நக்கல் பண்ணீங்க, கிண்டல் பண்ணீங்க, பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி சம்பாதிச்சிங்க. அது வந்து ஒரு நாள் உங்களுக்கே பாதிப்பு கொடுத்துருச்சு. மனுஷங்களை யாரையும் நம்ம நக்கல் பண்ணக்கூடாதுப்பா, கிண்டல் பண்ணக்கூடாது. உழைச்சி தான் சம்பாதிக்கணும். சரி, நான் ஜெபம் பண்ணுறத விட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது ஆண்டவர் வந்து உங்களுக்கு அங்கீகரித்து அதுக்கு வந்து நல்ல விடுதலை கொடுப்பாரு. ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகாது, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. சரிங்க ஃபாதர். ப்ரேயர் பண்ணுங்க. என் ஜபத்தை கேட்பாரா ஃபாதர்? கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பாங்க. சரிங்க ஃபாதர். ஏசப்பா என் ஒய்ஃபுக்கு என் பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது ஏசப்பா. நான் மனம் திரும்பிட்டேன் ஏசப்பா. இதுக்கப்புறம் எந்த தவறும் பண்ண மாட்டேன், யாரையும் நக்கல் பண்ண மாட்டேன், யாரையும் கிண்டல் பண்ண மாட்டேன் ஏசப்பா. என் ஒய்ஃபையும் என் பசங்களையும் ஒரு மாதிரி ஜீவன் கொடுத்து காப்பாற்றுங்க ஏசப்பா. வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறேன் ஏசப்பா தவறாமல். என் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நான் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க. எங்கள் அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாகப்பண்ணை நீங்கள் நல்ல முறையில் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளை இது வரைக்கும் செய்த தவறை மன்னித்து, ஆண்டவரே அவர் ஒரு புதிய மனிதனாக சபைக்கு வந்திருக்கிறாரு, அவரை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அவருக்கு மனைவிக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் எதுவும் எந்தவித சேதமும் இல்லாமல் நல்ல முறையிலே ஆண்டவரே இந்த உலகத்தில் ஜெயம் பெற்று வாழ நீங்கள் கிருபை தாங்க. ஆமென். பயப்படாதப்பா. சரிங்க ஃபாதர். நான் போய் பார்க்குறேன் ஃபாதர் ஹாஸ்பிட்டலில். நீங்கள் வாங்க. சரிம்மா. நக்கல நக்கல உன் பொண்டாட்டி புள்ள பொழைச்சிக்கிச்சுடா. போயிடுச்சாடா அப்பா. எனக்கு இப்பதான் மன திருப்தியா. இப்போ தானே போய் ஃபாதர்கிட்ட பார்த்துட்டு பாதிரிக்கிட்டே போனா மனம் திரும்பிட்டேன் நான். இதுக்கப்புறம் நான் எந்த தவறும் பண்ண மாட்டேன் நான். நீ நக்கல் பண்ணாத, யாரையும் கிண்டல் பண்ணாத, கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்கு வந்துடலாம்டா. ஏசப்பா தான்டா உண்மையான தெய்வம். சரி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதுடா. சரி இதுக்கப்புறம் வந்துடலாம்டா. இதுக்கப்புறம் என் பேர் நக்கல் நாகப்பல்ல, பேர் நாகப்பன் தான்.